மா மா முருகேஸ்வரி, தமிழ்துறை உதவி பேராசிரியர், இ.மா.கோ. யாதவர் மகளிர் கல்லூரி. முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு சங்க இலக்கியம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதிற்று 10 பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதிற்று 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் 8 தொகை நூல்களில் ஒன்று. இது 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்த நூல். முழுக்க சேர மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடியதான் இந்த பதிற்று 10. இந்த பதிற்று 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பாடமாக இருக்கக்கூடியது 6ஆம் 10. இந்த 6ஆம் 10 யார் பாடுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகொட் சேரலாதனை காக்கை பாடினர் பாடியிருக்காரு. இந்த பாடலை இவர் பாடினதுக்காக இவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 9 துலாம் பொன்னும் 1 இலக்கம் பொற்காசும் இவருக்கு கிடச்சிருக்கு. இதில் முழுக்க என்ன ஆடுகொட்டு செலனுடைய போர் வீரம், அவருடைய கொடைத்திறன்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அவருடைய வீரத்தை பற்றி பார்க்க போகிறோம். குவளை இது என்ன பட ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் என்ன வரிகள் சிறப்பாக இருக்கோ அதுதான் அந்த பாடலுக்கு சிறப்பாக இருக்கும். அதான் அந்த பாடலுக்கு சிறப்பாக இருக்கும். கொடி நிடங்கு நிலைகொள் களிறு மிடைந்து வடுமணி நெடுந்தேர் வேறு புலம் பரப்பி அருங்களம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்களி வங்கு திசை திரைந்தாங்கு மை அணிந்து எழும் தரு மா இருள் பல்தோல் மெய்ப்புதை அரணம் எண்ணாது எக்கு சுமந்து முன் சமத்து எழுதரும் வன்கண் ஆடவர் தொலையா தும்பை தெவ்வள்ளி விளங்க உயிர் வழி உலகம் எய்தினர். இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை என்ன வரும் அப்படின்னா சில்வலை ஏற்றின் தலைக்கயிறு தந்து சில்வலை ஏற்றி தலைக்களம் தந்து வென்று தளித்தல் வருதல் உடன்றால் ஆகி உயவும் கோதை உரளம் தித்தி ஈரிதழ் மலைக்கண் பேரியல் அறிவை உள்ளிதழ் அவில் கடுக்கம் சீரடி பல் சில கிண்கனி சிறுபடு அழைப்ப கொள் புனல் தளிரி நடுங்கனல் நின்று நின் ஏரிய ஒக்கிய சிறு செங்குவளை ஈ என இறப்பவும் ஒல்லாள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் கொடிகள் அசைங்க யானைகள் பறந்து நிற்கிது. நெடுந்தேர் பூட்டிய மணிகள் பூட்டிய தேர்கள் வரிசையாக நிற்கிது. படை வீரர்கள் கேடயம் சூடி தங்களுடைய தும்பை மாலைகள் அசையும்படி பகைவரோடு ஒன்றோடு ஒன்று போர்க்களத்தில் வெற்றி பெறுகிறாங்க. அப்படி வெற்றி பெற்று பகைவர்கிட்ட தந்த செல்வங்களை நாடுகளையும் உன்கிட்ட தான் என இறந்தவர்களுக்கு இல்லை என்று நீ சொல்கிற அளவுக்கு கொடுக்குற. ஆனால் நீ இருந்து பல ஆபரணங்கள் ஒளி விளங்கக்கூடிய வளையல்கள் அணிந்த பெண்ணிடம் ஈ என இறந்து செங்குவளை மலரை நீ வாங்குற. அப்போ சேர அரசன் போர்க்களத்தில் வீரனாகவும் தன்னுடைய இல்லறத்தில் அன்பு பாராட்டக்கூடியனாகவும் இருக்கிறான் அப்படின்ற சொல்லக்கூடியதான் இந்த பாடல் நமக்கு காட்டுது. இதனுடைய வீரத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.